பகிர்ந்த படம் மற்றும் அதற்கான விளக்கம் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆன்மீக ரீதியில் ஆழமானதாகவும் இருக்கிறது. ஒரு போர் வீரன் தன் உடலை பாதுகாக்க கவசம் அணிவது போல ஒரு முஃமின் இறையச்சமுடையவர் தன் ஆன்மாவை பாதுகாக்க நோன்பு எனும் கவசத்தை அணிகிறார் என்பதை இந்த படம் அழகாக காட்சிப்படுத்துகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல நோன்பு ஒரு கேடயம். அஸ்ஸௌமு ஜுன்னத் என்ற நபிகளாரின் வாக்கு ஒரு மனிதனை வெளிப்படையான தீய செயல்களிலிருந்து மட்டுமல்லாமல் அவனுக்குள் இருக்கும் அகங்காரம் மற்றும் இச்சைகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. இந்த கருத்தாக்கத்தை ஒட்டி சில கூடுதல் சிந்தனைகள். நோன்பு ஆன்மீக போர் வீரனின் கவசம். உள்முக போராட்டம் ஜிஹாத் அல் நப்ஸ் படத்தில் உள்ள வீரன் கவசத்துடன் அமர்ந்திருப்பது. நோன்பு என்பது வெறும் பட்டினி கிடப்பதல்ல, அது ஒரு பெரிய உள்முக போராட்டம் என்பதை காட்டுகிறது. பசி மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஒரு வீரனுக்குரிய மனவலிமையை கோருகிறது. பணிவு மற்றும் வலிமை. கவசம் அணிந்த ஒரு வலிமையான வீரன் இறைவனின் முன் மண்டியிட்டு தஜஹுத் அல்லது அத்தஹியாத் இருப்பில் அமர்ந்திருப்பது. உண்மையான வலிமை என்பது இறைவனுக்கு அடிபணிவதில் தக்வாதான் உள்ளது என்பதை உணர்த்துகிறது. பாதுகாப்பு அரண். ஒரு கேடயம் எப்படி அம்புகளை தடுக்கிறதோ அதுபோல நோன்பு எனும் கேடயம் கோபம், பொய் மற்றும் புறம்பேசுதல் போன்ற தீய குணங்கள் நம் நற்பண்புகளை அழிப்பதை தடுக்கிறது. ஒரு முக்கியமான ஹதீஸ் குறிப்பு. சஹீஹ் புகாரியில் வரும் ஒரு பொன்மொழி. உங்களில் எவராவது நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், சச்சரவு செய்ய வேண்டாம். யாராவது அவரை திட்டினால் அல்லது சண்டைக்கு இழுத்தால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். இந்த கட்டுப்பாடுதான் அந்த படத்தில் உள்ள கவசத்திற்கு இணையானது. உங்களின் இந்த அழகான பகிர்வுக்கு மிக்க நன்றி.